தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு. அப்போ என்னுடைய தைரியம் வேறு லெவலில் இருக்கும், என்னோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் நான் முயற்சி செஞ்சுருந்தேன். இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கான அத்துணை பிராப்தமும் இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? சாலிடாக இருக்குங்க. இது முயற்சி ஸ்தானமோ அப்படின்றதுனால நம்ம வந்து பாருங்கள், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு முயற்சியை கிளிங் பண்ணிவிட்டு அதிலேயே நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம், பொருளை வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. புரியலையேம்மா அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வயசு பிள்ளைங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நமக்கு ஒத்தே வராத ஒரு காதல். அந்த காதல் தான், அந்த பொண்ணு தான் என்னோடய வாழ்க்கை, அந்த பொண்ணுக்காக தான் நான் வாழறேன். அந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அப்பா வேணாம், உறவு வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நியாயமானது. லவ், உண்மையான லவ் வந்து அக்செப்டபிள் தான். ஆனால் தப்பான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்குவீங்க. இதில் கவனம் அப்படின்றது வேணும். இப்போ மத்தியம வயசு பர்சனாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழில் செய்யறதுக்கான பிராப்தமே இருக்காது. அடிமை தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் தான் இருக்கும். இருந்தாலும் அதை நிறைய ஜோதிடர்களையும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சுய தொழில் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தம்பி தங்கச்சி இருக்காங்க, என் தம்பி தாம்மா என்னோட பையன், அவனை நம்பி தாம்மா என்னுடைய மொத்த ஸ்தாபனத்தையும் நான் ஒப்படைச்சிருக்கேன். ஒப்படைக்க தப்பு இல்லை. கவனம் அப்படின்றது உங்களோட பார்வை, உங்களோட தலையீடு அப்படின்றது அந்த தொழிலில் தேவை. இல்லைன்னா என்ன ஆகும்? தம்பியே முழுசும் ஏமாறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை தம்பி வியாபாரத்தை சரியாக வந்து செய்ய தெரியாமல் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சூப்பராக வியாபாரம் செய்கிறாரு, காசு அவர் தனியாக பதுக்கி வச்சுக்கிறாரு, இந்த மாதிரி வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், அதுக்கும் மேலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். 4ஆம் பாவத்தில் சனி அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியோடு செவ்வாயும் இருக்கார். இதில் கவனமாக தேர்க்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் வேணுமா. பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்கவும் வாங்காதீங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின கடனுக்கே எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா இனிமேல் பட்டு கடன் அப்படின்றது வாங்காதீங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். 6ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. குருவோட பார்வை சனி மேலே படும்போது உங்களுக்கு கடனை வந்து பார்த்திங்கன்னா அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் ஏற்படும்.